இந்த மாதிரி விண்டோஸ்க்கு மேலே எதுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க? இதுதாங்க ஏசி ஹோல்ஸ். ஒரு ஏசியோட இண்டோர் யூனிட் அண்ட் அவுட்டோர் யூனிட் கனெக்ட் பண்ணுற காப்பர் லைன், பவர் லைன், வாட்டர் ட்ரெயின் லைன் இதை எல்லாமே இந்த பைப் லைன் ஹோல்லேருந்து வெளியே போகும். இந்த ஹோல் 2 இன்ச் பைப்பை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நல்ல பெனிஃபிட்ஸும் இருக்குது. நம்ம ஒரு பில்டிங் கட்டும்போது இதை வச்சிட்டோன்னா ஏசி இன்ஸ்டால் பண்ண வர்றவங்க பில்டிங்கோட வால் சைட் ட்ரில் பண்ணுறது தவிர்க்கலாம். அப்படியே ட்ரில் பண்ணாலும் உள்ளே இருக்கிற எலக்ட்ரிக்கல் பைப் லைன்ஸ்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒயர்ஸும் கட் ஆகலாம் சரியாக பார்க்கலனா. இந்த ஹோல்ஸை எப்படி கால்குலேட் பண்ணி வைக்கலாம்? விண்டோஸ் மேலே வைக்கிற பிளான் பண்ணால் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து 1 feet 3 inches ரைட் ஆர் லெஃப்ட்டில் தள்ளி வைக்கலாம். இல்லைனா வாலை சென்டர் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 feet 3 inches தள்ளி வைக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஏசியோட இண்டோர் சைஸ் பார்த்திங்கன்னா 2 feet 9 inchலேருந்து 3 feet 6 inch வரைக்கும் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த டன் ஆஃப் த ஏசி. இதை நம்ம பிரிக் ஒர்க் லிண்டல் லெவல் மேலே பண்ணும்போது 2.5 inch பைப்பை வச்சு பண்ணலாம். ஏசி வாட்டர் ட்ரெயின் லைனுக்கு அவுட்டரில் பிவிசி பைப்ஸ் கொடுக்கறது நல்லது. அவங்க கொடுக்குற ஹோஸ் அவுட்டரில் சன்லைட் பட்டால் கொஞ்சம் நல்லா பிரேக் ஆகி